சர்வேவே ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. ஆனால் சர்வேல பெரிய இம்பேக்டை இந்த கோயில் திறப்பு விழா ஏற்படுத்தினதா அவங்களே சொல்கிறாங்க. இந்தியா முழுக்க தெரியும், இந்தியா கூட்டணி கொஞ்சம் வலுவாக இருக்குது, அது வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்படி வளர்ந்தாலுமே அது மோடியை வீழ்த்துற அளவுக்கு வளரலை அப்படிங்கிறத காமிக்கணும். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் 15% வாக்கு வாங்கணும். எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே இருக்குது? கர்நாடகா மக்களுக்கு தெரியும், ₹1 நம்ம கொடுத்தா 16 காசு தான் திருப்பி தர்றாங்கன்னு. அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? 53-56 பிஜேபி என்டிஏவுக்கு கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. வரலாற்றிலேயே ஒரு நாளும் பீகாரில் அவ்வளோ பெரிய ஓட்டை பிஜேபி வாங்கினது கிடையாது. பிஜேபி மம்தாவை வீழ்த்திரும்னு சொன்னால் நம்ப முடியாது. அப்போ 18-22 அங்கே ஒரு 4 பிஜேபி. யோகி ஆதித்யநாத் முதல் முறை சிஎம் ஆனப்போ பிஜேபி வாங்கின வாக்குக்கும் 2வது முறை ஒரு சிஎம் ஆகிறப்ப வாங்குற வாக்குக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் பேசுகிறாரு, ஒரு மேடையில் பேசுகிறாரு, திமுகவுடைய ராசி தான் இந்தியா கூட்டணியிலேருந்து ஒவ்வொரு கட்சியாக வெளியே போகுது அப்படிங்கிறாரு. உங்க கூட்டணிக்கே ஆள் இல்லை. தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு பன்னீர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பன்னீர். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேவோட ஒரு ஆய்வு வந்திருக்கு, அதாவது தேர்தல் ஆய்வு. வர 2024 இந்த தேர்வு இருக்கு இல்லையா, இந்த தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறாங்க, அதாவது இந்தியாவினுடைய ஆட்சியை திருப்பி பிஜேபி பிடிக்க போதா, காங்கிரஸ் பிடிக்க போதா, என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு முடிவை வெளியிட்டிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக ஒரு 300 சீட்டை நெருங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஒப்பீனியன் கிரியேட் பண்ணப்படுது. ஏற்கனவே இது மாதிரி ஒரு சர்வே ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ ஃபேவராக இல்லை. 5 மாநில தேர்தல் வந்தப்போ ஒரு சர்வே விட்டாங்க, அது ஒரு தவறான சர்வேவாக போய் முடிஞ்சு. இவங்க விட்டுருக்கக்கூடிய இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த இந்தியா டுடே இந்த தேர்தல் சர்வேவை எப்படி பார்க்கலாம்? இந்த இந்தியா டுடே வெளியிட்டிருக்குல்ல, அது சர்வேவே கிடையாது. அது பிஜேபிக்கான கேம்பெயின் மெட்டீரியல். அது கேம்பெயின் பண்ணுறதுக்காகவே ஒரு சர்வே மாதிரி ஒன்றை போட்டு அனுப்பியிருக்காங்க. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ இந்தியா முழுக்க தெரியும், இந்தியா கூட்டணி கொஞ்சம் வலுவாக இருக்குது, அது வளர்ந்துருக்கு, கடந்த காலத்தை விட காங்கிரஸ் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்படி வளர்ந்தாலுமே அது மோடியை வீழ்த்துற அளவுக்கு வளரலை அப்படிங்கிறத காமிக்கணும். ஆனால் வளரலை அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் காங்கிரஸுக்கு 71 சீட்டு கிடைக்கும், 166 சீட்டு இவங்களுக்கு அதர்ஸுக்கு கிடைக்கும், இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி ஓரளவு வெல்வாங்க. ஆனால் பிஜேபி போன முறை வாங்கினதை விட ஒரு சீட் அதிகமாக வாங்கிடும், 304. பிஜேபியுடைய அலைன்ஸு 335 சீட்டாக குறையுது. என்டிஏக்கு சீட்டு குறையுது, இந்தியா வளருது, காங்கிரஸ் வளருது. ஆனால் பிஜேபி ஒரு சீட் அதிகமாக தான் ஜெயிக்குது. அதை தாண்டி மோடியை அகற்ற முடியாது. இதைத்தான் கேம்பெயினாக பண்ணுறதுக்குனே இதை பண்ணியிருக்காங்க. ஏன் இதை நம்ம கேம்பெயின் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது சர்வேக்கள் வழியாக எடுத்த மாதிரி நமக்கு தெரியவே இல்லை. கால்குலேஷன்ஸ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சாதாரணமாக டெய்லி பேப்பர் படிக்கிறவங்ககிட்ட கேட்டாலே இந்தந்த ஊர்லலாம் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது, இங்கெல்லாம் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கால்குலேஷனை அப்படியே போட்டு வைக்கிறது தான். அதில் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் பிஜேபிக்கு சாதகமாக வைக்க முடியுமோ அங்கெல்லாம் பிஜேபிக்கு சாதகமான விஷயங்களை வைக்கிறது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன், என்டிஏ 15% ஓட்டு வாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். அதாவது மோடி தலைமையிலான பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ, அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் 15% வாக்கு வாங்குமா. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியை தவிர ஒரு அதிகாரப்பூர்வமான எந்த கட்சியுமே அதில் இல்லை. பாமக இல்லை, தேமுதிக இல்லை, புதிய தமிழகம் அவர் கூட பாஜக எங்களை ஏமாற்றி விட்டதுன்னு பேசிட்டாரு. அதிமுக கூட்டணியில் இல்லை. ஆக பாஜக மட்டும் இருக்குது. கூட பச்சைமுத்து, ஏசி சண்முகம், இப்படி ஓட்டே இல்லாத, கட்சியே இல்லாத, ஏதோ ஒரு காரணத்துக்கு கட்சி நடத்துகிறவங்க கூட இருக்கிறாங்க. இந்த ஒரு கூட்டணி அப்படின்னும், அந்த கூட்டணி 15% ஓட்டு வாங்கும் அப்படின்னும் இந்த சர்வேயில் சொல்கிறாங்க. இப்போ அதுதான் நமக்கு இருக்கிறதுலே ஷாக்காக இருக்குது. இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தா, ஒரு 10 தொகுதி ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தா எல்லாரும் பொய் அப்படின்னு பச்சையாக சொல்லிடுவாங்க. ஆனால் பிஜேபி 15% ஓட்டு அப்படின்னா வளர்ந்துருக்கு அப்படின்னு காட்டுறது தான் அவங்களுடைய இது. வளர்ந்த பிஜேபி கிட்ட ஏன் யாரும் இன்னும் கூட்டணிக்கு போகல? நம்ம என்ன கேட்குறோம், 2014 மோடி அலைன்னு ஒன்று ஊதி பெருக்குனாங்க. இங்கே இருக்க பத்திரிகைகள், ஊடகங்கள், கட்சிகள்லாம் கூட மோடி அலை ஏதோ வீசுது போல அப்படின்லாம் நம்பினாங்க. தமிழ்நாட்டில் வீசலை. அன்றைக்கி எல்லா பெரிய கட்சிகளும் கூட போனாங்க. மதிமுக, தேமுதிக,
பாமக, இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ கூட இல்லாத வாக்கு வங்கியை இந்த முறை கூட்டணியே இல்லாமல் முதல்ல தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு போய் கேட்டால் யாருக்குமே அப்படி ஒரு கூட்டணியே இருக்கான்னு தெரியாது. நீ பாஜகவுக்கு ஓட்டு போடுவான்னு கேட்டால் ஆமாம் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏன்னு அதை வந்து காட்டுறது இருக்குல்ல. அதே மாதிரி இல்லை 3வது இடத்துல அதர்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 38% போட்டிருக்காங்க. ஆமாம், அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதை பார்க்கும்போது. அதாவது தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி, நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ அந்த கட்சி பலவீனமே அடைந்திருந்தாலும் இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சி அது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு நிகராக எல்லா கிராமங்கள்லேயும் கிளைக்கழகம் வச்சுருக்கக்கூடிய கட்சி அதிமுக. இன்றைக்கி அவங்க ஓபிஎஸோடு சேர்ந்து 2 கிளைக்கழகமாக கூட வச்சுருக்கலாம். ஆனால் அதிமுகவுக்கு கிளைக்கழகங்கள் இருக்குது. அந்த கட்சியை அதர்ஸில் போட்டாங்க. அது அதிமுகன்னு கூட போடலை, அதிமுக கூட்டணின்னு கூட போடலை, அதை அதர்ஸில் போட்டு அப்புறம் அந்த நாம் தமிழர் மற்றவங்க இப்போ மையத்தெல்லாம் எதில் கமலுக்கு ஓட்டு போட்டவங்கள எதில் சேர்த்தாங்கன்னு தெரியல, இதெல்லாம் சேர்த்து ஒன்று போடுறாங்களே. இதைத்தான் அவங்க இந்தியா முழுக்க பண்ணியிருக்காங்க. இப்போ கேரளாவில் பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, கர்நாடகாவில் ஜெயிக்கும்னு சொன்னால் நம்புவாங்க. ஆனால் ஸ்வைப் பண்ணும்னு சொன்னால் நம்ப முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு கணிசமான பெரும்பான்மையான தொகுதியை கர்நாடகாவில் ஜெயிச்சிருவாங்க. கர்நாடகா சிஎம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் ₹1 கொடுத்தா 16 காசு தான்டா எங்களுக்கு திருப்பி தர்றீங்க அப்படின்னு ஒரு சண்டை போட்டுருக்காரு. அது இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு பெரிய உரையாடல், நேஷனல் நியூஸு. டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுறாங்க. கர்நாடகா மக்களுக்கு தெரியும் ₹1 நம்ம கொடுத்தா 16 காசு தான் திருப்பி தர்றாங்கன்னு. அவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? கர்நாடகாவில் அந்த பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வந்தப்போ மோடி போய் ரோட் ஷோவாக நடத்தினார், பல கூட்டங்களில் பங்கெடுத்தார். ஆனால் அப்போவே அது தோல்வியை தான் அடைஞ்சது. அப்படி தோல்வி அடைஞ்ச அங்கே வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டுருவாங்க, மோடிக்காக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கதை. அப்போ ஆனால் கர்நாடகாவில் பிஜேபி ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, அங்கே ஒரு கட்சி இருக்குது, எதிர்கட்சியாக இருக்காங்க. அப்போ அங்கே சொல்லு, தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் வாக்கு வங்கி மட்டும் கூட்டிக்குவோம் கேரளாவில் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்படி அர்த்தமெட்டிக்காக பிஜேபிக்கு மொத்தமாக எடுத்து பார்க்குறப்ப சவுத்துலேயே வந்து கிட்டத்தட்ட 76 சீட்டை இந்தியா அலையன்ஸ் வின் பண்ணும், நார்த்தில் எல்லா இடத்தையும் இவங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. இதில் இருக்கிறதுல இன்னொரு பெரிய காமெடி என்னென்னா, பீகார் இவங்க சர்வே எடுத்தது டிசம்பர் 15க்கு மேலே, ஜனவரிக்கு முன்னாடி. அன்னைக்கு நிதிஷ்குமார் இங்கே இருந்தார், எங்கே இந்தியா கூட்டணியில் இருந்தார். அங்கே வந்து கிட்டத்தட்ட 50% மேலே, 53 56 பிஜேபி என்டிஏவுக்கு கிடைக்கும் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. வரலாற்றிலேயே வந்து ஒரு நாளும் பீகாரில் வந்து அவ்வளோ பெரிய ஓட்டை வந்து பிஜேபி வாங்கினது கிடையாது. அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு இதுவும் இந்தியா நிதிஷ் இங்கே இருந்தப்போ முழு கூட்டணியாக இருந்த காலகட்டத்திலேயே பிஜேபிக்கு ஓட்டு போடுவோம், என்டிஏக்கு ஓட்டு போடுவோம்னு அவங்க சொன்னாங்க, அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க. அப்படிங்கிறது நம்பவே முடியாது, நம்ப முடியாத போய். ஆனால் இப்போ தமிழ்நாடு மாதிரி மற்ற மாநிலங்கள்லேருந்து பார்க்குறாங்க. அப்போ பீகாரை இவங்க அவங்களுக்கு இந்த நிதிஷுக்கு முன்னாடி எடுத்த அந்த டேட்டெல்லாம் கரெக்டாக பார்க்க போகிறதில்ல பெரும்பான்மையான மக்கள். அப்போது இது ஜெயிச்சிரும் போல் அப்படின்னு ஒரு நம்பிடுவாங்க. இதில் இருக்கிறதுலே என்ன அப்படின்னா, அந்த மோடியால் 2014 வீசுதா சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போ ஜெயிச்சதை விட இப்போ அதிகமாக பீகாரில் ஜெயிப்பாங்க என்டிஏ அப்படின்னு இந்த இந்தியா டுடே கணக்கில் சொல்கிறாங்க. அதெல்லாம் அதுதான் இந்த மாதிரியாகவே ஊதி 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 ஒரு கதையை வந்து சொல்கிறது. இல்லை, அவங்க எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு சர்வே எடுத்திருப்பாங்க? அவங்க அதை 34,000 சம்திங்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்கல்ல, அது 34,000 அதுக்குள்ள தான். இந்தியா முழுக்க இல்லை, ஒரு தொகுதிக்கு. மொத்தம் இந்தியா முழுக்கிறது 34,000 கிடையாது, ஒரு தொகுதிக்கா இல்லை ஒரு மாநிலத்துக்கான்னு கரெக்டாக தெரியல. ஆனால் 34,000 சம்திங் நம்பர்ஸை வந்து அதில் சொல்கிறாங்க. இது சர்வேவே எடுக்கலை. ஆக்சுவலாக இது சர்வே எடுத்து கருத்து கணிப்பே கிடையாது. இது வந்து கால்குலேஷன். இருக்கக்கூடிய கூட்டணிகளில் எங்கெல்லாம் இப்போ பிஜேபிக்கு வந்து வெற்றி பெற முடியும். இப்போ மம்தா அங்கே வந்து பிஜேபி மம்தாவை வீழ்த்திரும்னு சொன்னால் நம்ப முடியாது. அப்போ 18-22 அங்கே ஒரு 4 பிஜேபிக்கு கூட்டு. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இன்றைக்கி காங்கிரஸ் பிரிஞ்சாலும் சரத்பவார், உத்தவ் தாக்கரே, இது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான அலையன்ஸு. இதை வந்து அவங்க வீழ்த்திடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அங்கே ஒரு 26 போட்டு, இந்த பக்கம் ஒரு 22 போடு. இப்படி ஒரு கால்குலேஷன்ஸ் அடிப்படையில் அதில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த பகுதியை ஸ்வைப் பண்ணணும்னு சொன்னால் நம்பிடுவாங்க. ஆனால் போன இந்த சட்டமன்ற தேர்தல்லையே மத்திய பிரதேசத்தோட வாக்கு வங்கி டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ இந்தியா கூட்டணி அன்னைக்கு தேர்தலை கூட்டணியாக சந்திச்சிருந்துச்சுன்னா அங்கே பிஜேபி ஜெயிச்சிருக்காது. அப்படி இருக்கக்கூடிய இடத்த ஸ்வைப் பண்ணுவாங்கன்னு இவங்க கணக்காகவே சொல்கிறாங்க. நம்ம உத்தரப்பிரதேசத்தில் போன முறையை விட இந்த முறை அதிகமாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோகி ஆதித்யநாத் முதல் முறை சிஎம் ஆனப்போ பிஜேபி வாங்கின வாக்குக்கும்
2வது முறை அவர் சிஎம் ஆகிறப்ப வாங்குற வாக்குக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ்பி வந்து பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்கு, பெரிய அளவில் வாக்கு வங்கி எடுத்திருக்காங்க. தனியார் அண்ணன் காங்கிரஸ் இன்னைக்கு இங்கே வருது. அப்போ இந்த கூட்டணி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ சரண் சிங்குக்கு பாரத ரத்னா கொடுத்து அவர் பேரனை எடுத்திருக்காங்க. அவர் ஒன்றும் அங்கே பெரிய ஓட் பேங்க் உள்ள லீடர்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன ஒரு ரீஜியனில் இருக்க ஒரு சின்ன தலைவர் தான். அது பெரிய அளவில் இங்கே பாதிப்பை ஏற்படுத்துறாது. இப்போ சந்திரசேகர் ஆசாத் மாதிரியான தலித் தலைவர்கள் அங்கே வர்றப்போ இது ஸ்ட்ராங்காக தான் ஆகும். இந்த 10 ஆண்டுகள்லேயே 2014 தேர்தலை விட இப்போ வந்து எஸ்பி வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஸ்ட்ராங் ஆகிருக்கு. கூட காங்கிரஸ் சேருது. இதெல்லாம் சேர்றப்போ ஒரு அறுவடை நிகழப்போகுது. இதை எல்லாத்தையும் அப்படி ஒன்று நடக்க போகிறதே இல்லை. இப்போ இவங்க சர்வேவே ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. ஆனால் சர்வேல பெரிய இம்பேக்டை இந்த கோயில் திறப்பு விழா ஏற்படுத்தினதா அவங்களே சொல்கிறாங்க. 46% வந்து இம்பேக்ட் ஏற்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அது திறக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த திருவிழா கொண்டாட்டம் நடத்துறதுக்கு முன்னாடியே இது பாதிப்பை ஏற்படுத்தும்னு நீங்கள் வந்து மக்கள் வந்து பேசிட்டாங்க. இப்போ வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, தேவகவுடா பையன் கூட வந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஜெய் ஸ்ரீராம் சொன்ன உடனே கர்நாடகாவில் உள்ளவங்கலாம் ஓட்டு போடுற போகிறாங்களாண்ணே? அப்படி ஒன்றும் போட போகிறதில்ல. இது எல்லாம் தான் இங்கே வந்து அதெல்லாம் நம்ம மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது தான் இவங்க வந்து இங்கே வந்து தோல்வி அடைவாங்க. ஆனால் அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு இந்தியா கூட்டணியும் அல்லது ராகுல் காந்தியோடைய பலம் இருக்குல்ல. இப்போ ஓபிசி பாலிடிக்ஸ் அவங்க இப்போ நேற்று வந்து ராகுல் சொல்கிறாரு, இவர் வந்து பிறப்பின் அடிப்படையில் ஓபிசி கிடையாது, ஓபிசியாக அறிவிக்கப்பட்டு ஓபிசி பிரதமர் வேட்பாளராக காட்டப்படுறவர்னு. அதுக்கு இன்றைக்கி வந்து அகிலேஷ் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இங்கே நிறைய தலைவர்கள் வந்து பிறப்பின் அடிப்படையில் ஓபிசியாக இல்லைனாலும் சர்டிஃபிகேட்டின் அடிப்படையில் ஓபிசியாக இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த பாலிடிக்ஸ்லாம் இங்கே பயங்கரமாக எமர்ஜ் ஆகுது. இப்படியெல்லாம் இது சாதிவாரி கணக்கெடுப்பு பாலிடிக்ஸ் எமர்ஜ் ஆனதுனால தான் அவங்க இவ்வளோ நாள் ஷவுகானுக்கு கொடுத்த சிஎம் போஸ்ட்டை மனோஜ் யாதவ் கொடுக்குறாங்க மத்திய பிரதேசத்தில். இதெல்லாம் எமர்ஜ் ஆகி இவங்க இப்போ அரசியல் ரீதியாக இந்த கூட்டணி பல இடங்களில் வலுவாக மாறுது. இவங்க முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கு அவங்க வந்து பல இடங்களில் பதில் சொல்ல முடியாமல், அதை எதிர்கொள்ள முடியாமல் தான் பிஜேபி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு இந்த ராமர் கோவில் திறந்ததுனால பெரிய இம்பேக்ட் வந்து ஏற்படுது அப்படின்னு அதுக்கு முன்னாடியே எடுத்த சர்வேல மக்கள் சொல்லி பிஜேபி வந்து ஒரு சீட் அதிகமாக ஜெயித்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து பெருசாக காட்டுறாங்க. இந்த அரித்மெட்டிக்ஸ் நம்பரு இதை தாண்டி இப்படி ஒரு சர்வே நடத்துறதுனூடாக, இப்படி ஒரு சர்வேவை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனூடாக அது சிவில் சமூகத்தில் இருக்கக்கூடிய மனநிலையில் என்ன பாதிப்பு ஏற்படும்? இது வந்து சிவில் சமூகத்துடைய மனநிலையை தாண்டி இந்த எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய கேடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு தொய்வை ஏற்படுத்தும். இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கோங்க, 15% வாக்குகளை அவங்க பெறுறதா சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு 2014 ஒரு கூட்டணி அமைச்சாங்கல்ல, என்டிஏ வந்து 4-5 கட்சிகளெல்லாம் சேர்த்து, அப்போ கூட இவ்வளோ ஓட்டு வாங்கலை. அப்போ 2 தொகுதி, ஒன்று பொன் ராதாகிருஷ்ணன், அது அவர் சொந்த செல்வாக்கு, அங்கே திமுக சிபிஎம் காங்கிரஸ் ஸ்பிளிட்டு. அதே மாதிரி இங்கே தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் ஜெயிக்கிறார். மீதி 3 இடத்துல தான் அந்த கூட்டணி 2வது இடத்துக்கே வந்துச்சு. ஒன்று ஈரோடில் கணேசமூர்த்தி, விருதுநகரில் வைகோ, ஒரு தேமுதிக வேட்பாளர் சம்பத்குமார் நினைக்கிறேன், அவர் வந்து திருப்பூரில். வேறு எங்கேயும் இது 3வது இடத்துக்கே வரல. ஆனால் அன்னைக்கும் இது வந்து மோடியால் இங்கே வீசப்படும்னு ஒரு பெரிய பிம்பம் வந்து இருந்துச்சு. அன்னைக்கும் பிஜேபியோட வேறு யாருமே 2வது இடத்துக்கு வரல, எல்லாருமே பின்னாடி தான் தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனால் இப்படி உருவாக்கக்கூடிய மோடி அலை வீசுகிறது, கருத்து கணிப்பில் வந்து மோடி தான் வருவார், 304 போன முறை விட ஒரு சீட் அதிகமாக ஜெயிக்க போகிறாரு, அவருடைய கூட்டணி கட்சிகள் தான் தோக்க போகுது, அதுதான் அந்த சர்வே சொல்கிறது. 303 304 ஆகுது, 353 335 ஆகுது. அப்போ கூட்டணி கட்சிகள் தான் தோக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுல ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எதிர்க்க அணியுடைய கேடர்ஸ் இருக்காங்களே. இப்போ அரசியலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், கட்சியோட மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, மாவட்ட அளவில் இருக்கிறவங்களுக்குலாம் கூட இது அர்த்தமெட்டிக்கு அப்படிங்கிற பக்காவாக தெரியும். ஆனால் அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்களே, கிராம அளவில், நகர அளவில், கிளை அளவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து எல்லா செய்தியும் பார்ப்பாங்க. தினத்தந்தியில் வரும், மற்ற பேப்பரில் வரும், யூடியூப்பில் 4 பேர் வந்து மோடி தட்டி தூக்கி விட்டார் அப்படின்னு போடுவாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஆசோலேஷன் வரும், நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வீழ்த்த முடியாது போல். இப்போ இந்தியா கூட்டணி தொடர்பாக சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குல்ல, நிதிஷ் போயிட்டாரு, மம்தா போயிட்டாங்க, இதெல்லாம் வந்து இந்த உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா. ஆனால் அந்த பக்கம் கூட்டணியில் கட்சியே கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏன்னு சொல்கிறதுல பாஜகவை தவிர ஒரு வலுவான கூட்டணி கட்சியே கிடையாது. இது மீதி எல்லா இடத்துலையும் அவங்கக்கிட்ட இருக்கிறது அவங்க உடச்சி எடுத்த கட்சி. அஜித் பவார், அந்த உத்தவ் தாக்கரேட்டிருந்து பிரித்து எடுத்தாங்களே ஷிண்டே, இப்படி அவங்க உடச்சி எடுத்த ஆட்கள், தோல்வி அடைஞ்சு போன குமாரசாமி, இப்படி ஆட்களை வச்சு தான் அவங்க கூட்டணியே வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் கட்சியே இல்லாத, வேலூரை தாண்டினா யாரையுமே தெரியாத ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இவங்களை வச்சு தான் வச்சுருக்காங்க. இது ஒரு கூட்டணியே இல்லை அப்படிங்கிறது, யாருமே ஒரு பெரிய கட்சியை
நம்பி போய் கூட்டணி வைக்கிறது கூட தயாராக இல்லை. கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு கால்குலேஷன்ஸில் ஏதோ ஒரு பேரத்தில் தான் நிதிஷ்குமார் கூட போகிறாரு. இன்றைக்கி வந்து தெலுங்கு தேசம் கூட நேற்று போய் பார்த்துட்டு வந்திருக்காங்களே தவிர இன்றைக்கி வந்து இவர் போய் பார்க்குறாரு ஜெகன்மோகன் ரெட்டி. ஆனால் அவங்க யாரும் கூட்டணி அறிவிக்கலை. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன், தேமுதிகவே பிஜேபியை நம்பி இன்னும் கூட்டணிக்கு போகல, அதிமுகவே போகல. இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு கைவிடப்பட்ட எல்லா கட்சிகளாலும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளாலும் கைவிடப்பட்ட கட்சியாக நிற்கக்கூடிய பாஜகவை பலமாக காட்டுறதும், இந்த பக்கம் மாநில கட்சிகள், பல மாநில முதலமைச்சர்கள், அந்தந்த மாநிலத்தில் செல்வாக்குடைய தலைவர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்கக்கூடிய இதை ஒரு தொடர்ந்து வந்து ஒரு பலவீனமானதாகவும் காமிச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்க இந்த கட்சியுடைய கேடர். இந்த கட்சி இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் மோடி வரக்கூடாது அப்படிங்கிற உறுதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துலேயும் மோடி வீழ்த்தப்படணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதையெல்லாம் குலைச்சி விடுறது. இதுதான் உத்தரப்பிரதேசத்துலையும் நடக்கும். அங்கேயுமே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணினாலுமே வீழ்த்த முடியாதோ அப்படிங்கிற உளவியலை தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே உருவாக்குறதுக்காகவே நடத்தப்படுது. இப்போ இந்த டேட்டாவை வச்சு இந்த 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 இந்தியா கூட்டணிக்கு எதிராக பிஜேபிக்கு ஆதரவாக நடுநிலைன்னு காமிச்சு பேசக்கூடிய பலரும் என்ன பேசுவாங்கன்னா, பார்த்தீங்களா இது கரை சேராத குதிரை தான், அவங்க அது 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 தப்பு பண்ணுறாங்க, இது தப்பு பண்ணுறாங்கன்னு இந்த பக்கம் உள்ளதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் உள்ளதை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் என்ன சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் பேசுகிறாரு, ஒரு மேடையில் பேசுகிறாரு, திமுகவுடைய ராசி தான் இந்தியா கூட்டணியிலேருந்து ஒவ்வொரு கட்சியாக வெளியே போகுது அப்படிங்கிறாரு. இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி இருக்குது, அங்கே 20க்கும் மேற்பட்ட கட்சி இருக்குது. உங்க கூட கூட்டணிக்கே ஆள் இல்லை, எங்கே போகிறதுனே தெரியாமல் பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட யாருமே சேராத உங்கள் ராசி, உங்கள் சொந்த கட்சியே உரிமை கூடுற வேற ஒருத்தர் இருக்கார், அவர் அதை கூட ஒன்றும் சேர்க்க முடியாத நீங்கள் பார்த்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தா 2 கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், மதிமுக, விசிக, இப்படி ஒரு ஒரு பலமான வாழ்வுரிமை கட்சி, இன்னும் மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு பலமான அணியை 2019 தக்க வச்சு ஒரு கூட்டணியை கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து உங்கள் ராசியினால் எல்லோரும் வெளியே போகிறாங்க அப்படின்னு ஒரு பேசுகிறாரு. 2019 உங்கள் கூட இருந்தவங்க 2021 இருப்பாங்களான்னு தெரியல, அதில் ஒரு பேரம். 21க்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் இருந்தவங்க உள்ளாட்சி தேர்தலில் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இதை சொல்கிறாங்க. இப்படியான ஒப்பீனியனை வந்து வேறு வேறு இடங்களில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத வச்சு இன்னும் 4 பேர் வந்து 4 யூடியூப் சேனலில் பேசுவாங்க, ஸ்டாலின் பண்ணது தப்பு, உதயநிதி பண்ணது தப்பு, அதனால தான் மம்தா வெளியே போனாங்க அப்படி இப்படின்னு நினைத்தே பேசுவோம். மம்தா வெளியவே போகல, நான் இங்கே தனியாக நிற்கிறேன் மற்ற இடங்களில், ஆனால் அது எதுவுமே பேச மாட்டாங்க. இது வந்து இந்த மோடியை வீழ்த்த வேண்டும், மோடியை ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படின்னு நடக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களுக்கும், இந்த இந்தியா கூட்டணி கட்சிகளில் வேலை செய்யக்கூடிய அந்த கட்சியுடைய தொண்டர்கள் இந்த தேர்தலில் மாற்றத்தை நிகழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வோட ஒரு வெறியோட வேலை செய்யக்கூடிய அந்த கூட்டணி கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு கலக்கத்தையும் ஒரு தயக்கத்தையும் நம்மளால் முடியாதோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துறது இந்த தேர்தல் வேலைகளில் சுணக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்காக தான் இது பண்ணுறாங்க. இது ஒரு விதமான உளவியல் போர், கருத்துருவாக்கம், தொடர்ச்சியாக கருத்துருவாக்கம். அந்த கருத்துருவாக்கத்தின் வழியாக ஒரு உளவியல் போர் இவங்க நடத்துகிறாங்க. அதுதான் அந்த இது. தென்னிந்தியாவில் வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 130 எம்பி சீட் இருக்கும் ஆல்மோஸ்ட். இந்த எம்பி சீட்டில் வந்து பிஜேபிக்கு ரொம்ப சொச்சம்தான் போகும் அப்படிங்கிறது இந்தியா டுடே எடுத்து பார்த்தாலே தெரியும். அதில் கர்நாடகாவில் மட்டும் பல்கா தூக்கி கொடுத்துட்டாங்க, அங்கே மட்டும் தான் அவங்களால கொடுக்க முடியும். தெலுங்கானாவில் கொடுத்தா பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவோம், அதனால் கர்நாடகாவில் மட்டும் கொடுத்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 100 பேக் பண்ணுச்சுன்னா கூட, இப்போ தென்னிந்தியாவில் வந்து ஒரு 100 110 பேக் பண்ணுச்சுன்னா கூட இது நேஷனல் பாலிடிக்ஸில் ஒரு மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுமா? ஆமாம். இப்போ இங்கே வந்து இந்த இதில் 100 வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இதில் குறிப்பாக ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க 2 பேரும் மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறாங்க. பிஆர்எஸும் காங்கிரஸும் தான் அங்கே ஷேர் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த 2 இடங்களில் இப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோடைய சகோதரி வந்து காங்கிரஸில் சேர்ந்துருக்காங்க. இப்போ காங்கிரஸ் அங்கே வந்து ஒரு வகையில் வலுவாக சில தொகுதிகளை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ இந்த 2 கட்சிகளும் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, பிஆர்எஸ் என்ன முடிவெடுக்க போகிறாங்கலாம் அடுத்து. அது இல்லாமல் தமிழ்நாடு 39, பாண்டிச்சேரி 40, ஷுயர் 20 கேரளா, இந்த 60லும் எந்த மாற்றமும் கிடையாது. தெலுங்கானா 17 இன்னைக்கு விடிச்சு அந்த சட்டமன்ற தேர்தலில் வீசினாலே அங்கே காங்கிரஸ் தான் பெரும்பான்மையாக ஜெயிக்க போகுது. ஏற்கனவே பிஜேபிக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளும் இந்த முறை கிடைக்க வாய்ப்பில்லை. அப்போது இந்த இடமே வந்து உங்களுக்கு ஒரு 70 தொகுதிகளை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுது. மீதி இருக்கிற அந்த ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியும் இல்லாத, இந்தியா கூட்டணியும் இல்லாத இந்த 2 கட்சிகள் தான் அதை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. கர்நாடகாவில் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த 16 பைசா தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல
டிகே சிவகுமாரும் சீதாராமையாவும் மற்ற மாநில கட்சிகளெல்லாம் சேர்த்து நடத்தக்கூடிய அந்த சண்டை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மோடியே ரோட் ஷோ நடத்தியும் தான் அங்கே வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அதாவது மோடிக்காக இந்த முறை போட்டுருவாங்க, போன முறை மாநில தேர்தல், இந்த முறை மோடிக்காக போட்டுருவாங்க அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. மோடியே ரோட் ஷோ பண்ணியும் தான் அது தோல்வி அடைஞ்சது. பல தலைவர்கள் வந்து தான் தோல்வி அடைஞ்சது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஒரு கர்நாடகாவை சேர்ந்த கார்கே இருக்கிறாரு. ஒரு இந்திய அரசியலில் ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் முக்கியமான ரோலில் இருக்கிறார். அப்போ கார்கேவுக்காகவும் அந்த மக்கள் போடுவாங்க. அங்கே உள்ள மாநில தலைமைகளை முன்னிறுத்தி தான் அவங்க தேர்தலை சந்தித்தாங்க. அதே இதையும் பண்ணுவாங்க. அப்போ கர்நாடகாவையும் காங்கிரஸ் ஸ்வைப் பண்ணுச்சுன்னா நீங்கள் சொன்ன 100 ஆந்திரா இல்லாமலே வந்துடும். ஓகே. அப்போ ஆந்திரா இல்லாமல் தமிழ்நாடு கேரளா 60 கன்ஃபார்ம். அந்த 17ல் 15 10 எடுத்தால் கூட 70. கர்நாடகாவையும் காங்கிரஸ் ஸ்வைப் பண்ணாலே ஆந்திரா இல்லாமலே 100 வந்துடும். இந்த 100 அப்படிங்கிறது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் ஏற்படக்கூடிய இப்போ ஸ்வைப் பண்ணுறாங்க ராஜஸ்தானில். அது 10 வருஷத்தில் இப்போ சட்டமன்ற தேர்தலில் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, இன்றைக்கி சேரக்கூடிய அலைன்ஸு இதெல்லாம் சேர்றப்ப முன்னகந்து போய் இந்த முறை அங்கே 10லேருந்து 20 சீட் ஜெயிக்கட்டுமே, பாதிக்கு பாதி ஜெயிக்கட்டும். அதே தான் வந்து மத்திய பிரதேசத்துலேயும் அதே தான் வந்து அதை ஜெயிக்கும் போதே 80ல் 40 இந்தியா கூட்டணி ஜெயித்தாலே இதுலேயும் அதே மாதிரி பாதிக்கு பாதி ஜெயித்தாலே இது வந்து ஒரு வலுவான அணியாக ஒரு கூட்டணி ஆட்சியாக அமைவதற்கான வெளி இங்கே உருவாகிடும். மம்தாவும் அப்புறம் பிஜு பட்நாயக், பிஜு பட்நாயக், தெலுங்கு தேசம், ராஜசேகர் ரெட்டி, பிஆர்எஸ், இவங்க வந்து யார் ஒரு இது வருதோ அப்போ அவங்க யார் கூட சேர போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்க போகுது. இந்த 100 சீட் அப்படிங்கிறது வட இந்தியாவில் ஏற்படக்கூடிய சரிவுகள் இருக்குல்ல, அதை வந்து சரி பண்ணுறதுக்கான. இப்போ பஞ்சாப்லேயும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் தான் ஷேர் பண்ண போகுது. அங்கே பிஜேபி வின் பண்ண போகிறதில்ல. வேணா அகாலிதளம் 2 சீட் வின் பண்ணலாம். ஜார்க்கண்டில் பிஜேபி ஸ்வைப் பண்ணணும்னு இவங்க சொல்கிறாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் அலைன்ஸு, காங்கிரஸ் நேரடியாக அவங்க வந்து ஒரு தாக்குதலை நிகழ்த்தி ஒரு முதலமைச்சரையே கைது பண்ணியிருக்காங்க. அவர் என் மேலே குற்றச்சாட்டை நிரூபித்தா நான் அரசியலை விட்டே விலகிறேங்கிறாரு. கைதுக்கு பிறகு சட்டசபைக்கு வர்றாரு. அங்கே ஒரு வாரம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதோடைய எதிர்ப்புணர்வில் ஜார்க்கண்டும் ஒரு வெற்றியை வந்து இந்தியா கூட்டணிக்கு கொடுக்கும். ஏன்னா சண்டையே நடக்குது. சண்டை நடக்கும்போது முதல்ல அவங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சேர்ந்தவங்கலாம் இன்னும் அதிகமாக வேலை பார்ப்பாங்க. ஒரு பழங்குடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், ஒரு பழங்குடி தலைவர், பழங்குடிகளுடைய முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, அதை அன்றைக்கி இவங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அப்போ அதை அணிதிரளும் போது அங்கேயும் வெற்றி பெறும். அப்போ உத்தரப்பிரதேசத்துலேயும் மத்திய பிரதேச, ராஜஸ்தான்லேயும், குஜராத்லையும் ஏற்படக்கூடிய குறைந்தபட்ச பாதிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா இந்தியா கூட்டணிக்கு, அதை ஈடு செய்யக்கூடியதாக இந்த 100 சீட்டுடைய வெற்றி இருக்கும். இவங்க 76ன்னு போட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக 100 சீட் வெற்றி பெறுங்கிறதுல யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் இருக்க போகிறதில்ல. இப்படி இங்கே ஒரு 100 சீட் வெற்றி பெற்று மற்ற பகுதிகளில் பாதிக்கு மம்தாவும் ஒரு நல்ல வெற்றியை பெறுற போது இயல்பாகவே இந்தியா கூட்டணி முன்ன வந்துடும். பீகாரில் நிதிஷ்குமார் போனதுனால அவர் தான் விழ போகிறாரு. அவருடைய அரசியல் வாழ்க்கை ஓபிஎஸ் மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் நினைக்கிற ஒரு சிஎம் பிஜேபியை நம்பி போய் சூசைட் பண்ணி செத்தார். அந்த மாதிரி இவங்க வாழ்க்கை, அந்த ஷிண்டேக்கள், பவார்களுடைய வாழ்க்கைலாம் இந்த தேர்தலோட முடிய போகுது. இந்த உலகத்திலே ஒரே கட்சியை 2ஆக உடச்சி 2 பேரையும் கூட்டணிக்கு சேர்க்குற இந்த சிராஜ் பஸ்வானையும் அவங்க சித்தப்பாவையும் பண்ண இந்த தில்லாலங்கடி வேலை. அதாவது நீங்கள் 2 பேரும் பிரிச்சிருவீங்க, உங்களை லாபத்துக்காக ஒரு கட்சியை உடைப்பீங்க, அண்ணன் பையனையும் சித்தப்பாவையும் பிரிப்பீங்க, அப்புறம் 2 பேரும் சேர்த்துக்குவீங்கன்னா கட்சியோட கேடர் இருக்கான்ல அவனுக்கு என்ன தோணும்? இவன் தானே நம்ம கட்சியை உடைச்சாங்க, இவங்க இதெல்லாம் நம்மளை இப்படி பாடாப்படுத்தினாங்க ஒரு தலைவருடைய மரணத்துக்கு பிறகு. அது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மனநிலை அதுதான் அங்கே இருக்கும். அப்போ இது எல்லாமே ஒன்று சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியா கூட்டணி முன்ன வந்துடும். இதுதான் நீங்கள் டேட்டாவின் அடிப்படையில், கட்சிகளுடைய பலத்தின் அடிப்படையில், நிகழக்கூடிய அரசியல் உரையாடலின் அடிப்படையில் இன்றைக்கி இந்தியா கூட்டணி பேசக்கூடிய பல விஷயங்களுக்கு எதிர்வினையாற்ற முடியாமல் தான் மோடி வந்து பல விஷயம். இப்போ அவங்க வந்து திருஷ்டி பொம்மைங்கிறாரு, எதுவுமே ஒரு பாலிடிக்ஸாக பேசலை. திருஷ்டி கழிக்க வந்திருக்காங்கங்கிறாரு, ரோட் ஷோ நடத்துகிறாங்கிறாரு, இந்த ஃபேஷன் ஷோ 10 வருஷம் பல ட்ரெஸ்ஸை போட்டு ஃபேஷன் ஷோ நடத்துகிறவர் அவர். இந்த இடங்களெல்லாம் விவாதமாக மாறுறதை தடுத்து தான் இந்த மாதிரியான பாலிடிக்ஸு. அதுக்கு தான் இந்த சர்வேக்களின் வழியாக பார்த்தீங்களா, இவங்க இப்போ உத்தரப்பிரதேசத்தில் தோத்தாலும் அதுக்கு ஸ்டாலின் காரணம்னு நம்ம ஊரில் 4 பேர் பேசுவாங்க. நான் முன்னாடியே சொன்னோம், ஸ்டாலினை கழட்டி விட்டுருந்தா உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிற மாதிரி. அதெல்லாம் வந்து கருத்துருவாக்கம் தான். இந்த கருத்துருவாக்கம் உண்மையாக இருக்கக்கூடிய இந்த உளவியல் வந்து வெளியே வந்துடக்கூடாது. இந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணி அப்படிங்கிற கருத்துருவாகுதுன்னு வைங்க. இந்தியா முழுக்க இப்போ நம்ம பேசக்கூடிய டேட்டாக்களின் அடிப்படையில் ஒன்று உருவாகுதுன்னு வைங்க, அதுவே வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதெல்லாம் நிகழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து இதே பண்ணுறாங்க. இந்தியா டுடேனுடைய இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய சர்வே அப்படிங்கிறது ஒரு விதமான கருத்துருவாக்கம். அது ஒரு விதமான
எதிர்க்கட்சிகள் மீதான ஒரு உளவியல் போர் அப்படிங்கிறது குறித்து பேசுனீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி.